அறிவியல் முறைப்படி நீரோட்டம் பார்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி கிடச்சிருக்குது. இது எந்த இடத்துல என்ன ஏதுங்க எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டோனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு கொல்லப்பட்டி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டு அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டு மனையில் வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலையில் ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் அமைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு சயின்டிஃபிக் முறையாகவும் சரி ட்ரெடிஷனல் முறையாகவும் சரி செக் பண்ணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி கிடைக்கும், எவ்வளோ டீட்டெயில் பண்ணுற மார்க் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம ஒரு 600 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கொடுத்துருந்தோம். ஒரு 3 கேப் வரும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த இடத்த சர்வே பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் மவுண்டிங் போர்னு சொல்லுவாங்க. அந்த வண்டி தான் செட் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் பண்ணாதனால 50 அடி வரைக்கும் கேசிங் பைப் போட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க. ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிருக்கு. 120 கிடச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு தண்ணி டு ஒரு 1 இன்ச்சு தண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 260 அந்த ரேஞ்சில் ஒரு கேப் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 அடி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிடச்ச தண்ணியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு ஒரு 3.5 இன்ச்சு டு ஒரு 4 இன்ச்சு தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையிலோ விவசாய தோட்டத்துலையோ தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு ஓட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா? நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ முடிந்தால் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. வேறு சந்தேகம் இருக்குனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். போர்வெல் சம்மந்தமாகவோ இல்லை வந்து நீரோட்டம் போர்வெல் சம்மந்தமாகவோ சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். స్తోత్రం యేసప్పా, స్తోత్రం ఆండవరే, நன்றி యేసప్పா. థ్యాంక్ యూ జీసస్.